ஓம் நமச்சிவாய. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ்வாழ்க. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். அன்பருக்கு அன்பர்களே, நாம் திருவாசகம் எனும் தேனை பகுதி பகுதியாக பார்த்து சுவைத்து வருகிறோம். இப்பொழுது நீத்தல் விண்ணப்பம் பகுதியில் உள்ள பாடல்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். மொத்தம் 50 பாடல்கள் உள்ளன. உத்தர கோச மங்கையில் மாணிக்க வாசக பெருமான் அருளி செய்த பாடல்கள் இவை. நீத்தல் விண்ணப்பம் கற்று புலமை தேர்ந்து தன் அறிவு திறத்தை காட்டுவதற்காக பாடிய பாடல்கள் அல்ல. இவை பக்தி சுவையில் தோய்ந்து கிடந்து பழுத்த மனத்திலிருந்து பீரிட்டு எழுந்தவை. ஆயினும் இவற்றில் இலக்கிய சுவைக்கும் பஞ்சமில்லை. மணிவாசகரின் ஓமைநயம் சிறப்பு மிக்கது. புலனின்பமே மேலானது என்று கருதி வாழ்பவன் சிறப்புற வாழ்வது போலத் தோன்றினாலும் அவன் ஒரு நாள் வீழ்ந்து படுவது திண்ணம் என்பதை காட்டவே வேரடி மண் அரிக்கப்பட்டும் நிமிர்ந்து நிற்கின்ற ஆற்றங்கரை மரத்தை ஓமையாக்கியதை முதலிலே பார்த்தோம். புலனின்பம் தனக்கு அழிவு தர வல்லது என்பதை உணராமல் அதை தேடி அலைகின்ற மானிடரை தீயில் விழும் விட்டிலாகவும் நெய்க்குடத்தை மொய்க்கும் எறும்பாகவும் சித்தரித்தார். இறை நாட்டம் ஒருபுறமும் புலன் நாட்டம் ஒருபுறமாக இருப்பவர்களை இருதலை கொள்ளி எறும்புக்கு ஓமிக்கிறார் மாணிக்க வாசகர். இறையருள் வெள்ளமாக பெருகிக் கொண்டிருந்தும் அதை பருக முடியாமல் தடுமாறும் மனித கூட்டத்தை வெள்ளத்தில் மிதந்து கொண்டே தாகத்தால் நாவரண்டு துன்புறும் பேதையென வர்ணிக்கிறார். என்ன அற்புதமான பாடல்கள் பாருங்கள், ஓமை பாருங்கள். ஆன்மீக இலக்கியம் என்று திருவாசகத்தை சொல்வது முற்றிலும் தகும் என்பதை நிரூபிக்கிறார் பாருங்கள். இனி இன்றைய பகுதியில் உள்ள பாடல்களை ஒவ்வொன்றாக பார்ப்போம். பாடல்: பொருளே தமியேன் புகலிடமே நின்புகழ் இகழ்வார் வெருளே என விட்டுடுதி கண்டாய் மெய்மையார் விழுங்கும் அருளே அணிபொழில் உத்தர கோச மங்கை கரசே இருளே வெளியே இகபரமாகி இருந்தவனே. பதப்பொருள்: மெய்மையார் விழுங்கும், உண்மை அன்பர்கள் விழுங்கும் அருளே, அருட்கணியே, அணிபொழில் அழகிய சோலை சூழ்ந்த உத்தர கோச மங்கைக்கு அரசே, இருளே இருளாயிருப்பவனே, வெளியே ஒளியாயிருப்பவனே, இகபரமாகி இருந்தவனே, இம்மை மறுமைகளாகி இருந்தவனே. பொருளே உண்மை பொருளானவனே, தமியேன் புகலிடமே, தனியனாக எனக்கு சரண் புகும் இடமே, நின் புகழ் இகழ்வார், நின் புகழை நிந்திப்பவர்க்கு வெருளே, அச்சத்துக்கு காரணமாய் இருப்பவனே, என்னை விட்டுடுதி, என்னை விட்டு விடுவாயோ? கற்றவர் விழுங்கும் கற்பக கனி ஆதலின் மெய்மையார் விழுங்கும் அருளே என்று சொல்லுகிறார். உயிர்களுக்கு மறைப்பையும் அருளையும் செய்பவன் என்பதைத்தான் இருளே வெளியே என்று சொன்னார். சோதியனே துன்னிரலே என்று இதற்கு முன்னும் கூறியிருக்கிறார் என்பது நாம் அறிவோம். உலகில் காணப்படும் பொருள்களெல்லாம் பொருள் அல்ல, இறைவன் ஒருவனே உண்மை பொருளாதலின் பொருளே என்றதற்கு மெய்ப்பொருள் என்று உரைக்கிறார். வெருள் அச்சம், அச்சத்துக்கு காரணமானவன் அச்சம் என்றே அவர் கூறுகிறார். மெய்யன்பர் விழுங்கும் கனி என்றும் தமியேன் புகலிடம் என்றும் இகழ்வார்க்கு வெருள் என்றும் கூறியது அடியேன் உன்னை போற்றுகின்றவனே அன்றி இகழ்கின்றவன் அல்லேன், ஆதலின் என்னை விடுதல் கூடாது என்று குறிப்பை தொக்க வைத்துக் கொள்ளியிருக்கிறார். இதனால் புகலிடமாக அடைந்தவரை இறைவன் கைவிட மாட்டான் என்று மாணிக்க வாசகர் நம்புவதை குறிக்கிறார். அடுத்த பாடல்: இருந்தென்னை ஆண்டுகொள் விற்றுக்கொள் ஒற்றிவை எண்ணின்னாமல், இருந்தென்னை ஆண்டுகொள் விற்றுக்கொள் ஒற்றிவை எண்ணி நல்லால் விருந்தினேனை விருந்தினேனை விடுதி கண்டாய் மிக்க நஞ்சமுதா மருந்தினனே அருந்தினனே மண்ணும் உத்தர கோச மங்கை கரசே மருந்தினனே பிறவி பிணிப்பட்டும் மடங்கினார்க்கே. பதப்பொருள்: மிக்க நஞ்சு, மிகுதியாகிய நஞ்சை அமுதமாக அருந்தினனே உண்டவனே, மண்ணும் நிலைபெற்ற உத்தர கோச மங்கைக்கு அரசே, பிறவி பிணிப்பட்டு மடங்கினர்க்கு, பிறவியாகிய நோயிற் சிக்கி முடங்கி கிடந்தவர்க்கு மருந்தினனே மருந்தாயிருப்பவனே இருந்து எழுந்து அருளியிருந்து
என்னை ஆண்டுகொள், விற்றுக்கொள்வாயாக, இல்லை ஒத்திவை, எண்ணினல்லால் என்ற இவை போன்ற செயல்களில் என்னை உனக்கு உரியவனாக கொள்வதல்லாது விருந்தினன் ஏனை புதிய அடியவனாகிய என்னை விட்டு விடுவாயோ என்று கேட்கிறார். இறைவன் மருந்தாய் இருந்து தீராத நோயாகிய பிறவியை தீர்க்க வல்லவன் ஆதலின் பிறவி பிணிபட்டு மடங்கினார்க்கு மருந்தினனே என்றார். மந்திரமும் தந்திரமும் மருந்துமாகி தீரா நோய் தீர்த்தருள வல்லான் என்பார் திருநாவுக்கரசர். ஆண்டு கொள்ளுதல், தன்னை அடிமையாக கொள்ளுதல், விற்றுக்கொள்ளுதல், பிறருக்கு விற்பனை செய்தல், ஒற்றி வைத்தல், பிறருக்கு அடைமானம் வைத்தல், இந்த மூன்றையும் செய்வதற்கு உரிமை உள்ளவன் இறைவன் ஆதலின் தான் இருந்தென்னை ஆண்டுகொள், விற்றுக்கொள், ஒற்றிவை என்று சொல்லுகிறார். எண்ணினல்லால் விடுதி கண்டாய் என சேர்த்து முடிவு கொள்ள வேண்டும். இதை ஞானாசிரியனோடு வந்த அடியார் பழைய, அதாவது பழமை மிக்க அடியார்கள் ஆதலின் அவர்களை விடுத்து தம்மை விருந்தினன் என்று அவரே கூறிக்கொள்கிறார். இதனால் இறைவன் சர்வ சுதந்திரமும் உரிமையும் உடையவன் என்று மாணிக்க வாசகர் குறிப்பிடுகிறார். அடுத்த பாடல், மடங்க என் வல்வினை காட்டனின் மன்னருள் தீக்கொழுவும் விடங்க என்றன்னை விடுதி கண்டாய் என் பிறவியவே வேரோடு களைந்த ஆண்டுகுள் உத்தர கோச மங்கை கரசே கொடுங்கரி குண்டுருத்தி அஞ்சிவித்தாய் வஞ்சி கொம்பினையே. பதப்பொருள், உத்தர கோச மங்கைக்கு அரசே கொடுங்கரி கன்று உரித்து கொடிய யானையாகிய மலையினை உரித்து வஞ்சிக் கொம்பினை, வஞ்சிக் கொடி போன்ற உமையம்மையை அஞ்சுவித்தவனே என் வல்வினை காட்டை, எனது கொடிய வினையாகிய காட்டினை மடங்க அழியும்படி நின் மன்னருள் உனது நிலை பெற்ற அருளாகிய தீக்குழுவும் நெருப்பயிற்று எரிக்கின்ற விடங்க வீரனே என்றென்னை விடுதி, என்னை விட்டு விடுவாயோ, என் பிறவியை, எனது பிறவியாகிய மரத்தை வேரோடும் களைந்து ஆண்டுகொள், ஆட்கொண்டு அருளுவாயாக. இறைவன் உலகத்தார்க்கு அருளும் பொருட்டு குன்று போன்ற யானையை அழித்து அதன் ஆற்றலை அடக்கினான் என்கிறார். அதைத்தான் கொடுங்கரி குன்றுரித்து என்று சொன்னார். அதுபோல தமக்கு அருளுதற் பொருட்டு தம்முடைய வினையாகிய காட்டை அழித்து அதன் வலிமையை அடக்குவான் என்று சொல்லுகிறார். அதை மடங்க என் வல்வினை காட்டை நின் மண்ணருளால் தீக்கொழுவும் விடங்க என்று சொன்னார். கரிக்குன்றுரித்து என்பது கயமுகாசுரன் என்ற அசுரன் பிரம்மனை நோக்கி தவம் செய்து சிவபிரானை தவிர மற்ற ஒருவராலும் அழியா வரம் பெற்று நல்லோர்களை துன்புறுத்தி வந்தானாம். அவனது கொடுமைக்கு அஞ்சிய முனிவர்கள் காசியில் சென்று பெருமானை அடைக்கலம் புகுந்தனர். அங்கும் சென்ற கயமுகாசுரனை சிவபிரான் பிரளய காலத்தில் ருத்திர வடிவம் கொண்டு அழித்து அவன் தோலை எடுத்து போர்த்து அருளினன் என்று சொல்லுகிறார்கள். இதனால் இறைவனது அருளாகிய தீயடியாரது வினையாகிய காட்டை அழிக்கும் என்பது கூறப்படுகிறது. இறைவனது அருளாகிய தீ அடியாரது வினையாகிய காட்டை அழிக்கும் என்பதை மாணிக்க வாசகர் வற்புறுத்தி கூறுகிறார். அடுத்த பாடல், கொம்பரில்லா குடிபோல் அலமந்தனன் கோமலமே வெம்புகின்றேனை விடுதி கண்டாய் விண்ணர் நன்னுகில்லா உம்பருள் உள்ளாய் மண்ணும் உத்தர கோச மங்கைக்கரசே அம்பரமே நிலனே அனல் காலுட பானவனே காலொடு ஒப்பானவனே. விண்ணர் நன்னுகில்லா, தேவர்களும் அணுக முடியாத உம்பர் உள்ளாய் மேலிடத்து இருப்பவனே, மண்ணும் நிலை பெற்ற உத்தர கோச மங்கைக்கு அரசே, அம்பரமே ஆகாயமே நிலனே பூமியே அனல் காலோடு நெருப்பு காற்று என்பவற்றோடு அப்பு ஆனவனே நீரும் ஆனவனே, கோமளமே இளமை நலமுடையவனே, கொம்பரில்லா கொழு கொம்பில்லாத கொடியைப் போல் அலமந்தனன் கழன்றேன் நான் வெம்புகின்றேனை இவ்வாறு மேலிடுகின்ற என்னை விட்டு விடுவாயோ. இந்திரன் முதலாகிய தேவர் இருக்கும் உலகம் வேறு, சிவபெருமான் வாழும் இடம் வேறு, அது சிவலோகம் எனப்படும். அது எல்லா பதங்களுக்கும் மேலாய பதமாதலின் விண்ணர் நன்னுகில்லா உம்பர் உள்ளாய் என்று சொல்லுகிறார்.
கொழு கொம்பு, அதாவது கொடிகள் பற்றி ஏறி பந்தரில் படர்வதற்கு நடும் கொம்பி தாவி படர்வதற்கு கொம்பு இல்லை என்றால் கொடி கழன்று வாடுமல்லவா, அதைப் போல அலைந்து வாடுகின்றேன், எனக்கு அருள் செய்ய வேண்டும் என்று சொல்கிறார். அலமந்தனன் வெம்புகின்றேனை விடுதி கண்டாய் என்று சொல்கிறார். இதனால் இறைவன் தன்னை சார்ந்த அடியார்களுக்கு கொழு கொம்பு போல இருந்து உதவுவான் என்பதை உறுதிப்படுத்துகிறார் மாணிக்க வாசகர் என்று கூறி இந்த பகுதியை இத்துடன் நிறைவு செய்வோம். இனி அடுத்த பகுதியை இறையருளால் தொடர்வோம் என்று கூறி விடைபெறுகின்றேன். ஓம் நமச்சிவாய. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ்வாழ்க, தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம்.